வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிபிசி ஆதார் கார்டு குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை அவங்களுடைய யுஐடிஐ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பிபிசி ஆதார் கார்டை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிசி ஆதார் கார்டு குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்த பிபிசி ஆதார் கார்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதன் மூலம் இந்த பிபிசி கார்டு செக்யூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலோகிராம், கிளச்சி பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இமேஜ் அண்டு மைக்ரோ டெஸ்ட்டு, குட் பிரிண்டிங் அண்டு குவாலிட்டி அண்டு லேமினேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா யுஐடிஏஐன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் டு கேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் பை கியூஆர் கோடு. இது எல்லாமே இந்த பிபிசி ஆதார் கார்டில், இந்த புது பிபிசி ஆதார் கார்டில் இந்த எல்லாம் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி ஆதார் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் 50 ரூபா பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இதை அப்ளை பண்ணி 50 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிபிசி ஆதார் கார்டு உங்களுடைய வீடு தேடியே வரும். ஸோ இப்போ வர பிபிசி ஆதார் கார்டு இந்த மாதிரி தான் அதனுடைய இமேஜ் இருக்கு, நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆதார் கார்டு. பார்த்துருங்க, இந்த மாதிரி பேப்பர் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மழையில் நனைஞ்சாலோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாகவே அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு டேமேஜ் ஆகிடும். ஆனால் இப்போ வர பிபிசி ஆதார் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு போலே இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் பர்ஸில் எதிலும் பேக்கில் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிபிசி ஆதார் கார்டு எப்படி வீட்டில் இருந்தபடி மொபைல் மூலம் ஆன்லைன் மூலம் நம்ம அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க மை ஆதார், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு யுஐடிஏஐ ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி ஸ்பேஸ் விட்டு ஐஎன் அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், மை ஆதார் .ua.gov.in அப்படி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஷோ ஆகுது பாருங்கள், ஆர்டர் ஆதார் பிபிசி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதுலேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன போல் செக்யூர் கியூஆர் கோடு, ஹோலோகிராம், கிளிச் பேட்டர்ன், கெஸ்ட் இமேஜ், மைக்ரோ டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பே பண்ணால் சீக்கிரமாட்டே உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன். வித்தின் 7 டேஸ்க்குள்ளாலே உங்கள் வீடு தேடி வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துங்க. யாருடைய ஆதார் கார்டு உங்களுடைய பிபிசி ஆதார் கார்டாட்ட அப்ளை பண்ணணுமோ ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பர் இல்லைன்னு சொன்னால் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் போதும். நீங்கள் ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்கிய மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இனி இந்த கேப்சாயை இதில் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்சாயும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஆதார் நம்பரில் என்னுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணலை. ஸோ சம்டைமு உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிடுற மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ ஸோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை எடுத்து விட்றேன். எடுத்து விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆதார் இஸ் ரெஜிஸ்டர்டு வித் மொபைல் நம்பர் we would encourage you all log in to my ஆதார் and place to the ஆர்டர் பிபிசி கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு
எனக்கு மேலே ஷோ ஆகுது பாருங்கள், ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துட்டு 501403 501403. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு, ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்துங்க, due to previous reason demographic data for the Aadhaar number is not be disclosed to the state. However, Aadhaar PVC will the latest demographic data of the ஆதார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நான் ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். இதுதான் இந்த ஆப்ஷன். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், டியர் ரெசிடென்ட் யுவர் ரிக்வெஸ்ட் கேன் பி ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஆர் நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்ஆர் நம்பரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. இல்லைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் திஸ் நம்பர் இஸ் ஆர்டர் ட்ராக்கிங் யுவர் கரஸ்பாண்டன்ஸ் வித் யூஐடிஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஆர் நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். நான் அதனால் இந்த பேஜை மட்டும் அந்த எஸ்ஆர் நம்பரை எழுதி வச்சுருங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுக்கணும். கண்டிப்பாக கிளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நீங்கள் இதுக்கு 50 ரூபா பே பண்ணுறது மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஸோ அது பேமெண்ட் பேஜுக்குள்ளால போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பேமெண்ட் பேஜுக்குள்ளால போய்ட்டு எனக்கு 50 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபோன்பே, யூபிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, வாலெட் கொடுத்துருக்காங்க, யூபிஐ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஜிபேயும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. ஸோ நான் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் பே பண்ணுறேன். எனக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே கேட்குது. நான் கூகுள் பேயை யூஸ் பண்ணி பே பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுக்கு ஜிபேக்குள்ளாலே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பேமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆகிட்டு பாருங்கள். இதிலே கொடுத்துருக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எஸ்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் மெயின். நம்முடைய பிபிசி ஆதார் கார்டு எப்போ வரேன்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்போ நம்ம பேமெண்ட் பண்ணினா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எவ்வளோ ரூபா பேமெண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இதில் கீழே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தான் எஸ்ஆர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய பிபிசி கார்டு எங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகவே ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய பழைய ஆதார் கார்டு பதிலாட்டு புதிய பிபிசி ஆதார் கார்டு ஈஸியாகவே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.